வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள் சம்மந்தமான தகவல் தான். ஏன்னா இதற்கான அப்டேட் ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம முன்னாடி இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இதுதான். அதாவது முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏஹெச்டி பொறுத்தளவுக்கு இப்போ தான் இந்த கேசஸ் எல்லாமே சால்வ் ஆகி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம தொடர்ச்சியாக ஒரு நாளும் இதுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன நிலவரம், தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ஆணைத்தரமான ஒரு முடிவு கிடைச்சிடும் இதில். ஏன்னா அது தெரியாமல் தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம், குழப்பம் அப்படின்றது வருது. டெய்லி அப்டேட் அப்படின்றது கேட்குறதுக்கான காரணமும் அது தெரியாமல் இருக்கவும் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம இவ்வளோ நாள் பெண்டிங்கில் இருந்தது கேசஸ் அப்படின்றது ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கேசஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து நம்மளுடைய டிஎன்ஏஹெச்டி, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர், அதாவது இந்த ரெக்யூர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு, இப்போ ரெக்யூர்மெண்ட் ஃபில்லப் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது கோர்ட்லேருந்து ஹெட் ஆஃபீஸ் அவங்களுக்கு ஒரு லெட்டர் அப்படின்றது பாஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆர்டர் அப்படின்றது பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் சைடில், அதாவது கோர்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் கேசஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஆட்களை எடுக்கக்கூடிய பணியாளர்கள் நிரப்பக்கூடிய பணிகள் எல்லாமே செய்யலாம், இதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கோர்ட்டும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறங்கிறத இன்டிமேஷன் அப்படின்றத, அந்த ஒரு இன்டிமேஷனை கவர்மெண்ட் சைட்லேயும் அவங்க கொடுப்பாங்க, ஹெட் ஆஃபீஸில் இருந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணுங்கள், அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து மறுபடியும் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு இன்டிமேஷன் அப்படின்றது வரும். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸில் இருந்து மறுபடியும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜேடி ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் அப்படின்றது, ஒரு ஜிஓ ஆர்டர் ஏதோ சம்திங் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த கட்டமாக கேண்டிடேட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணின நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இப்போ வரப்போகுது, எல்லோரும் தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி கால் லெட்டர் அப்படின்றது வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் தான் அவங்க இதை ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் இதை முடிப்பாங்க. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போ எது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, கோர்ட்டில் இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு வரணும், அந்த கோர்ட்டில் இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துடுச்சு, ஹெட் ஆஃபீஸிலேருந்து கவர்மெண்ட் சைடுக்கு போயிடுச்சு, கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னமும் ஹெட் ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுக்கல. மேபி இந்த வீக்கில் அந்த தகவல் வந்துடும். தகவல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜேடி ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பாஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கில் ஜேடி ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஒரு வாரம் கழித்து கேண்டிடேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலும், உங்களுக்கு இப்போ இருந்து ஒரு 3வது வாரம், அதாவது ஜூன் மாத இறுதியில் தான் இதற்கான அப்டேட் அப்படின்றது, அப்டேட்னால் நீங்கள் அஃபிஷியலாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அப்டேட் அப்படிங்கிறது ஜூன் இறுதியில் தான் வருங்க. அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கான்னு டெய்லியும் கேட்டாலும் எந்த தகவலும் இருக்காது. இது அடுத்தடுத்த நகர்வுக்கு நகரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் இறுதி ஆயிரும், ஜூலை கூட ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். டெய்லியும் ஒரு நாளும் டிஎன்ஏஹெச்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய டிஎன்ஏஹெச்டி நபர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் தான் இருக்காங்க. ஸோ டெலகிராமுக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா அங்கே உங்களை போல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள், தெரியாத தகவல்கள், கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் அதில் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இன்டர்வியூ மறுபடியும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூ முடியாத டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே போல் ரிசல்ட் மட்டும்தான் போடணும் அப்படின்னா அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. இல்லை ரிசல்ட்டும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் போடணும்னா அது ரெண்டையுமே பண்ணுவாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜேடி ஆஃபீஸில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே
ஃபாலோ பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தயாராக இருங்க. இந்த மாதத்தோட இறுதியிலேயோ அல்லது அடுத்த மாதத்தோட தொடக்கத்திலேயோ வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரும். ஸோ அதற்கு இடையில வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் போகுது அப்படின்றத. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.